டிராகன் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறம் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு படத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிராகன் படத்தை காட்டலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சரியான ஒரு படமாக வந்து வந்திருக்கு. 3 மணி நேரம் தியேட்டரில் போய் உட்காந்திங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தோட டிரெக்டர் அவர் சூஸ் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளை அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. அந்த படமே ஒரு சூப்பர் படம் தான். பட் இது ஒரு சூப்பர் ஒரு மெகா ஹிட் படமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த டிராகன் படம் அப்படிங்கிறது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே வந்து நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக அந்த படத்தை நான் தேட்டரில் வந்து பார்க்கல. பட் ஓடிடியில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா, லவ் டுடேவை நீங்கள் யாராக மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து டிராகன் அதில் நான் அதை விட ஒரு 50 ஏன் 100 மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஒன் மேன் ஷோவாக பிரதீப் ரங்கநாதன் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரும் சிரிக்க வச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனுடைய ஒன் மேன் ஷோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு, ஏன்னா ஒரு சில நடிகர் தான் அவங்களுக்கு அது வந்து வரமா என்னன்னு தெரியல. அவங்க பேசுனா அவங்க என்ன பண்ணாலுமே ஜனங்க வந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணாலும் அவர் பண்ணால் வந்து நம்ம ரசிக்கலாம், பார்க்கலாம். அவர் பேசுனாலே அவர் அமைதியாக இருந்தால் கூட ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படம் தாராளமாக ஃபேமிலியோடு வந்து நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ் வந்து பெருசாக இல்லை, மியூசிக் தான். ஸோ பாட்டு வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே தவிர எல்லாமே ப்ளஸ். சினிமாட்டோகிராஃபி, இந்த அடடே சுந்தரா அப்படிங்கிற படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்துக்கு கேமராமேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சினிமாட்டோகிராஃபி காட்சிகள் எல்லாம் அந்த படம் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலையும் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வரக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ், மிஷ்கின் சார், மிஷ்கின்னாலே எனக்கு பிடிக்காதுப்பா, ரீசெண்டாக அவர் பேசுனதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சர்ச்சையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கேரக்டர் அப்படிங்கிறது அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து கூட்டம் அப்படி இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க டான் படம் பார்த்த மாதிரி இருக்குது ட்ரைலரை பார்க்கும்போது. எந்த இடத்துல டான் மாதிரியே இல்லை, இது டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சில காலேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது டான் மாதிரி இருக்கலாமே தவிர டானுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது கண்டென்ட்டே வேறு. இதில் ஆக்ஷனு, காமெடி, ட்ராமா, லவ்வு எல்லாமே இருக்குது. ஸோ எமோஷ்னல் சில இடத்துலலாம் வந்து ஒரு வர மாதிரியான சில விஷயம்லாம் பிரதீப் வந்து பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 ஆக்ட்ரஸ்ஸு, ஒரு பக்கம் அனுபமா பரமேஸ்வரன், கைதுலோகா, 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் தீயாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் ஜிவிஎம் சார் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வராரு. ஸோ இப்படி பல கேரக்டர்ஸ் வராங்க. பட் ஸ்பாயில் எதுவுமே பண்ணலை. ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ படமே வந்து ப்ளஸ் தாங்க. இந்த படத்தில் அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர், அவரும் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டர் சுரேஷ் ரெய்னா மாதிரி இருக்கிறார் மனுஷன். அவர் வரதும் பார்த்தோம்னா கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய ஒரு அருமையான ஒரு சில கண்டென்ட்டெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைஃப்பில் லாயல்ட்டி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படம் வந்து உணர்த்துது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த படம் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நடிகரை அமரன் அப்படிங்கிற படத்தை எடுத்துகிட்டு சிவகார்த்திகேயனா இல்லை பிரதீப் ரங்கநாதனா 2 பேரில் என்டர்டெயின்மெண்ட்டில் யாருடா பெஸ்ட்டுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய கரியர்லேயே இதை விட பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வருமானு தெரியல. மேபி வேறு ஏதாவது ஆர்ட்டு பக்காவாக ஒரு வேறு ஜானரில் ஒரு படம் பண்ணார்னா ஓகே. பட் என்டர்டெயின்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட்டாக பிரதீப் ரங்கநாதனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தர முடியாது. இதுதான் வந்து ஹையஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி ஏஜிஎஸ்க்கும் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வந்த படங்களில் அவங்க ப்ரொடக்ஷனில் ஒரு டாப் 3ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படமாக இந்த டிராகன் இருக்கும். ஸோ நம்பி வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை சில காட்சிகளில் இரட்டை அந்த வசனங்கள் அதெல்லாம் வந்து இருக்கும். சில காட்சிகள் எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 10 பேர் ரோவை புக் பண்ணி 3 மணி நேரம் நல்லா வந்து சிரிச்சிடுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து அப்படி கை தட்டினாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படி வந்து கை தட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. எதையும் வந்து நான் ஸ்பாயில் பண்ணல. அண்ட் முக்கியமாக ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த விஜே சித்து விலாக்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, விஜய் சித்து விலாக்ஸ்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னு. நான் வந்து பார்த்ததில்லை. ஏன்னா நான் கோபி சுதாகர் பரிதாபங்கள் அதை தான் வந்து நான் பெருசாக பார்ப்பேன். விஜய் சித்து விலாக்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் அவங்கள ஏன் தமிழ்நாட்டில் இப்படி கொண்டாடுறாங்க, விஜய் சித்து அண்ட் அர்ஷத் அவங்க 2 பேரும் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக அவங்க 2 பேருமே கவுண்டமணி செந்தில் அந்த காம்போ தான் நான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இப்படி கொண்டாடுறாங்கன்னா இந்த படம் அவங்க யார் அப்படிங்கிறது இந்த படம் காட்டும். ஸோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒட்டுமொத்தமாக பிரதீப் ரங்கநாதன் ஒன் மேன் ஷோ. ஸோ அஸ்வத் மாரிமுத்து ஒரு டிரெக்டராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். அண்டு அதான் நெகட்டிவ்ஸ் பெருசாக இல்லை.
பாசிட்டிவ்ஸ் தான் இந்த படம், ஃபுல்லாக பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ்ஸ்னால் சாங்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் என்ன அதை வந்து இந்த படம் வந்து காமிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் நம்பி நீங்கள் வந்து தேட்டருக்கு போய் ஜாலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக தேட்டருக்கு போகலாம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்த்துட்டீங்க டிராகன் படத்தைனா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.